எப்படிங்க எல்லாரும் ராம நாமத்தை சொன்னோமோ அதே போல அங்க இருக்கிறவ அத்தனை பேரும் கண்ணை மூடிண்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ராம நாமத்தை பக்தியோடு சொன்னார்களாம். கொஞ்ச நாள் ஆனப்புறம் கண்ணை திறந்து பார்த்தால் என்ன ஆச்சரியம்னா, எந்த குழந்தை உயிர் இல்லாம படுத்துட்டு இருந்ததோ அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்து கையை தட்டிண்டு சிரிச்சுட்டு ராம் 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 ராம்னு ராம நாமத்தை சொல்லிட்டு இருந்ததான். அப்படி மிருத்யுவையும் ஜெயிக்கக்கூடியது இந்த ராம மந்திரம்ங்கிறது. தியாகராஜ சுவாமி ஒரு கீர்த்தனையில சொல்றாராம். எப்படி சொல்றாருனார், சிந்திஸ்துன்னாடே யமுடு சிந்திஸ்துன்னாடே அப்படின்னு ஒரு கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் சிந்தனையில இருந்தாராம். யாருன்னார், யமுடு. யமன் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாராம். எப்படின்னா அப்பதான் அந்த யமலோகத்துல இருக்கிற யம பரிவாரங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கா, யம தூதர்கள் எல்லாம் இருப்பா இல்லையா, அவள் எல்லாம் பேசிட்டு இருக்காளே, உனக்கு எங்க டியூட்டின்னு ஒருத்தன் கேட்டான். எனக்கு அண்ணன்டே டியூட்டின்னு அவன் சொல்றான். இவன் சொல்றான், எனக்கு இந்த பக்கம் போட்டிருக்கா, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து போக முடியாது போல் இருக்கு இந்த தரம் அப்படின்னு. உனக்கு நைட் டியூட்டியா டே டியூட்டியாங்கிறான். அவள் சொல்றா, இன்னைக்கு எனக்கு நைட்டுன்னார், எனக்கு டே டியூட்டி அப்படின்னு அவளுக்குள்ள பேசிட்டு இருக்கா. சல 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 சலன்னு பேசிட்டு இருக்கா. யமன் எதையுமே கவனிக்காத தலையை குனிஞ்சுண்டு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாராம். ஒரு தூதன் வந்து சொல்றாரு, என்ன யம தர்மராஜா, தர்மராஜான்னு பட்டம் வேற யாருக்காவது கொடுத்து பார்த்திருக்கா? ராமன் தர்மத்தை நிலைநாட்டினார்னு சொல்றோம், ராம தர்மராஜான்னு சொல்றா? ராமன்னு தான் சொல்றோம், ராஜா ராமன்னு சொல்றோம், ராம ராஜ்யம்னு சொல்றோம். ஆனா ராம தர்மராஜான்னு சொல்லல. கிருஷ்ணன் அரசாட்சி கிருஷ்ண தர்மராஜான்னு சொல்றோமா? சுந்தரேஸ்வரர் அரசாட்சி பண்ணினார், சுந்தரேஸ்வர தர்மராஜான்னு சொல்லியிருக்கோமான்னா? ஏன் அப்படின்னா இந்த தர்மராஜாங்கிறப்பட்ட யமனுக்கு மட்டும்தான். ஏன்னா யமன் மாதிரி தர்மத்தை யாராலையும் கடைபிடிக்க முடியாது. யமனே காலத்திலையும் உங்களை குலதெய்வமா வச்சு நான் வழிபாடு பண்ணியிருக்கேன். எல்லா வாரம் உங்களுக்கு நன்னா தேங்காய் பால் பாயசம் பண்ணியிருக்கேன், நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு வாரம் எங்க ஆத்துல ஒரு டெலிவரி ஆக போறது, அது வரைக்கும் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருங்க, நீங்க நினைச்சிட்டு போகாதீங்க அப்படின்னா உங்க டேட்டுக்காக விட்டுட்டு போவார்னு நினைக்கிறாளா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க, உங்களுக்கான டைம் அவ்வளவு தானா. வருவார், வந்து வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருப்பார். நாளைக்கு வரேன் ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வரமாட்டார். வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன்லாம் வராது நமக்கு. அவ்வளவுதான், வருவார், வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு தன்னுடைய கர்மத்தில் தர்மம். அதனால தான் யம தர்மராஜான்னு பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட யம தர்மராஜா சிந்தனையில இருக்கார். இவர் போய் கேட்டாராம், என்னாச்சு, ஏதோ வருத்தமா இருக்கிறாப்புல இருக்கேன்னார். எல்லாம் உங்க ஆரவாரத்தை குறைங்கோ, அவா உங்க கையில வச்சுட்டு கேளே பாச கயிறு அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் பரன் மேல போடுங்கோடான்னாராம். யம தர்மராஜனா இப்படி சொல்றதுன்னார். ஆமா யமன் தான் சொல்றேன், ஏன்னா எனக்கும் ஒரு யமன் வந்தாச்சுன்னாரு. அது எப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் இப்போ பூலோகத்துல கலியுகத்துல ராம நாமத்தை சொல்லிட்டு அவாவா கான்கிரீட் பாதைய மோட்ச லோகத்துக்கு போட்டு இருக்கா. ஒரு பயம் நம்ம பக்கம் வரப்போறது இல்லை. அதனால நீங்கள்லாம் இந்த மாதிரி ஆரவாரம் பண்ணி கொண்டாடுறதை நிறுத்துங்கன்னு சொல்றாருன்னு தியாகராஜ சுவாமி சிந்திஸ்துன்னாடே யமுடு சிந்திஸ்துன்னாடேன்னு ஒரு கீர்த்தனையில சொல்றாராம். அப்படி மிருத்யுவையும் ஜெயிக்கக்கூடியது ராம மந்திரம் அப்படிங்கிறது ராமதாசருடைய இந்த சரித்திரத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமதாசருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை மனசுல இருந்துட்டு இருக்கு. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, நிறைய மகான்கள் சமகாலத்துல இருந்திருக்கா. சமகாலத்துல ஒருத்தருக்கு அப்படி இருந்துப்பா. புரந்தரதாசரும் அன்னமையாவும் சமகாலத்துல இருந்தவா. அவ ஒருத்தருக்கு பேசிண்டு பாடிண்டு எல்லாம் பண்ணியிருக்கா. அதே போல தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே காலத்துல இருந்து பார்த்தான். முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, அதே போல தியாகராஜ சுவாமி, கோபாலகிருஷ்ண பாரதி, இந்த மாதிரி சமகாலத்துல மகான்கள் சந்திப்புங்கிறது ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி பத்ராச்சலம் சுவாமிக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு சொன்னா, அவருக்கு கபீர் தாசர்கிட்ட ராம நாம உபதேசம் எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை. அவருடைய மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பகவான்கிட்ட நினைச்சுட்டே பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவது போல அந்த பக்கம் கபீர் தாசர் வரார். கபீர் வடக்கலனா இருக்கார். காஷி கபீர் தாசருடைய ஒரு பெருமை இங்க நிலக்கொண்ட பல்லால இருக்கிறவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது.
ஃபேஸ்புக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நியூஸ் சேனல் டிவி எதுவும் கிடையாது. ஆனால் எப்படி தெரியும்னார், பேச்சு வாக்கில் காத்து வாக்கில் ஒரு சமாச்சாரம் போகிறதுன்னு சொல்கிற மூலியம் அந்த மாதிரி பேச்சில் ஒவ்வொரு ஊரில் அவர் போகிறச்ச அவரை பற்றி பேசி அந்த ஊருக்காரா அவள் சொந்தக்காரா வெளியூர்லேருந்து வந்திருப்பா அவள்கிட்ட சொல்லி அப்படி வாய் வழியாக அவருடைய பெருமை நாடு முழுக்க பரவி இருக்கு கபீர்தாசரை பற்றி. அப்போ கபீர்தாசர் நிலக்கொண்டபல்ல அந்த கோல்கொண்டா சமஸ்தானம் அந்த பக்கம் வரார். இவர் போய் தரிசனம் பண்ணுறாராம் கபீரை. கபீர்தாசருக்கு இவரை பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து, ஏன்னா அவரும் ஞானி தானே. இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோமே டெலிபத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரே கலரில் 2 பேர் கோயின்சிடென்டலாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா டெலிபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோம். நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும்னு சொல்வது போல அந்த மாதிரி மகான்களுக்குள்ள அது எப்பவுமே அலர்ட்டாக இருந்துருக்கும். ஒரு மகான் வந்தால் இன்னொரு மகானுக்கு தெரிஞ்சுடுமா. ஒரு மகான் அப்படின்னா இன்னொரு மகான் பார்த்த உடனே இவர் மகான்கிறத கண்டுபிடிச்சிடுவா. ஏன்னா அவளுக்கு அப்படி ஒரு சித்தி உண்டு. அந்த நாம அவளுக்கு கொடுத்தது, அந்த பக்தி அவளுக்கு கொடுத்தது, அது எல்லாமே அந்த மாதிரி பார்த்த உடனே இவர் மகானுபாவர் அப்படிங்கிறது அவருக்கு நன்னாவே தெரிஞ்சது. எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அவரை கூப்பிட்டாராம். ராமதாசரை கூப்பிட்டு ஏகாந்தமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அடியேனுக்கு தங்களுடைய வாக்கில் இருந்து ராமநாம உபதேசம் வேணும்னாராம். ஏன்னா கபீர்தாசர் ராமநாம உபதேசத்துக்காக எவ்வளவு பிரயத்தனப்பட்டார்னு தெரியும் இல்லையா. ராமானந்தர்னு சொல்லக்கூடியவர் காசியில கேதார் காட்ல அவருக்கு அந்த உபதேசம் ஆறுது. அப்படி பாதத்தால் ஒரு அழுத்து தெரியாம அழுத்திடுறார். இவர் படிக்கட்டுல படுத்துட்டு அழுதுன்னு இருக்காராம். ஒரு ராமநாம உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லையானா, அப்படி ஒரு ஈனப்பிறவியா நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு வேதனைப்பட்டு கேதார் காட் படியில படுத்துட்டு கபீர் அழுதுன்னு இருக்கார். ராத்திரி நேரம் ஆல்மோஸ்ட் அந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் வர போற டைம், ஒளியே கிடையாது, கங்கை பிரவாகமா ஓடின்னு இருக்கு. ராமானந்தருக்கு ராமன் காண்பிச்சு கொடுத்துட்டார். அவரோட ஆசிரமத்தில் ஒரு பக்தனுக்கு அவமானம் நடந்திருக்கு. யாருக்கு? கபீருக்கு தான் அவமானம் நடந்திருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துட்டார். ராமானந்தருக்கு அதனால மனசுல வேதனை. என்னடா அது, அந்த கபீரை நான் எப்போ பார்ப்பேன்னு தெரியலையே, எப்படி இந்த பாபத்துக்கு ஒரு விமோச்சனத்தை தேடுவேன்னு அவர் சியாராம் 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 சியாராம்னு சொல்லிட்டே நடந்து வரார் அதே கேதார் காட்ல. அப்படி கேதார் காட்ல நடந்து வரும் பொழுது ஒரு தலையின் மேல காலை வச்சு சியாராம் அப்படின்னார். அதிர்ச்சியில தலையை மதிச்சுட்டார் இல்லையா, அதிர்ச்சியில சியாராம் சியாராம்னார். பார்த்தா ஒரு உருவம் எழுந்து நிக்கிறது. அது யாருன்னா கபீர். கண்ணில் தாரையா ஜலம் கொட்ட இருக்கு. அப்ப சொல்றார், தெரியாம மிதிச்சுட்டேன்னார். இல்ல இல்ல, பகவத் சங்கல்பம் பாருங்கோ, உங்களை தேடி ஆசிரமத்துக்கு வந்து ராமநாம உபதேசம் வாங்கிக்கணும்னு நினைச்சேன், அது பாத தீட்சையோட கிடைக்கணும்னு இன்னைக்கு அடியேனுக்கு ஒரு பாக்கியம். அதனால அப்படின்னு உடனே கபீரான்னார். ஆமான்னு சொல்ல அப்படி கபீர்தாசர் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு தான் அவருக்கு ராம மந்திர உபதேசம் ஆச்சு. அதே ராம மந்திரத்தை கபீர்தாசரால நமக்கு ஒரு உபதேசம் கிடைச்சதுன்னா அதை விட மேன்மை என்ன இருக்க போறது அப்படின்னு சொல்லி அடியேனுக்கு தங்களிடத்தில் இருந்து உபதேசம் எடுத்துக்கணும்னு ஒரு ஆசைன்னு சொல்ல ராம நாம உபதேசமானதை கபீர்தாசர் ராமதாசருக்கு எடுத்து கொடுக்கிறார். அவர் சொல்றார், ஜயது ஜயது மந்திரம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம் ஜயது ஜயது மந்திரம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம் ஜனன மரண பேத க்லேஷ விச்சேத மந்திரம் சகல நிகம மந்திரம் சர்வசாஸ்த்ரைக மந்திரம் சகல நிகம மந்திரம் சர்வசாஸ்த்ரைக மந்திரம் ரகுபதி நிக மந்திரம் ரகுபதி நிக மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ராம 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 ராம
ஜயது ஜயது மந்திரம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம். ராம மந்திரம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி உபதேசம் கொடுக்கிறாராம். நமக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது வேணும்னா ராம மந்திரம் தான். அதனால தான் ஸ்ரீ ராம ஜெயம்னு ஆஞ்சநேய சுவாமி தாயார் சீதையின் இடத்துல சொன்னதை நம்ம எல்லாரையும் எழுத சொல்றோம். ஏன்னா ராமனுக்கும் ஜெயம்தான், ராம மந்திரத்துக்கும் எப்பொழுதுமே ஜெயம்தான். அதனால ஆரம்பிக்கிறச்சையே ஜெயது ஜெயது மந்திரம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம். நமக்கெல்லாம் ஒரு சாஃபல்யம்னா இந்த ஜென்மத்துல அதுதான் ராம மந்திரம் தான் அப்படின்னு ஜனன மரண பேத கிளேஷ விச்சேத மந்திரம் சகல நிகம மந்திரம் சர்வ சாஸ்திரைக்க மந்திரம் நுட்டர். ராம மந்திரம் தான் வேதம் அப்படின்னு சாஸ்திரமும் ராமநாமம் எல்லாமே ராமநாமம் என்று அதை உபதேசம் பண்ணினாராம். பரம சந்தோஷத்தோடு தாரக மந்திர உபதேசமானதை எடுத்துண்டு ராமதாசர் ஊர் பக்கம் வரார். அப்படியே இருந்துருந்தா அவர் கதையை நம்ம எல்லாம் சொல்லிருப்போமா? அதனால பகவான் என்ன பண்ணினார்னா ஸ்ரம திசையை கொடுத்தார்னு சொல்றார். எப்பொழுதுமே நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா பகவான் கை விட்டுட்டார்னு அர்த்தம் இல்ல, பகவான் கிட்ட வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா சந்தோஷமா இருந்துட்டோம்னா அவர் நம்ம பக்கத்துல இருக்கணும்னு பல நேரத்துல நினைக்க மாட்டோம். ஆனா நமக்கு ஒரு வருத்தம் வரும்பொழுது பகவானே துணையிரு துணையிரு துணையிருன்னு சொல்லி கைய பிடிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அவர் நம்ம பக்கத்துல வராருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்ரம திசையை கொடுத்தாராம். ஸ்ரம திசை அப்படின்னா என்ன? எல்லாம் சொத்து என்னெல்லாம் இருந்ததோ அத்தனையும் போச்சு. அன்றாடம் ஒரு ரூபா சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாராம். ஏன்னா வருமானம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ கிடைக்கிறது நீரை சாப்பிட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு அப்படி அந்த குழந்தையும் அதே மாதிரியே வச்சுட்டு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. ஆனா மனசுல ஒரு கிளேஷம் ஏற்படுறது. ஏன்னா ராம நவமி உற்சவம் வருது. உற்சவத்தை நடத்தணுமோ இல்லையோ? உற்சவத்தை நடத்தணும்னா அதுக்கு பிரயத்தனப்படணுமே, நிறைய செலவுகள் இருக்கு இல்லையா? உற்சவம் தானே அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ மாமா இங்க அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கா, அத்தனை பேருமா சேர்ந்து அவரோட துணையில. இல்லைன்னா அவரை கேட்டு பாருங்க, இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஒரு நாள் தனியா உபன்யாசம் பண்ணலாம். ஒரு நாள் பத்தாது அதுக்கு. அவ்வளவு கஷ்டம். ஒரு உற்சவம் நடத்துறதுங்கிறது அவ்வளவு எளிமை இல்லை. அதனால எல்லார்ட்டையும் நான் விஞ்ஞாபிக்கிறது என்ன, ஒன்னே ஒண்ணுதான். உற்சவங்கள் நடத்தும் பொழுது நம்மளால ஆனது அவளுக்கு என்ன பண்ண முடியுமோ, சின்ன வேலையா இருக்கலாம், ஒரு டம்ளர் தூத்தம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா இருக்கலாம், அதை பண்ணுவோம். நம்மளால அதை கூட பண்ண முடியலையா, அதை குறை சொல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் பகவத் சமாச்சாரம் தானே. பகவத் சமாச்சாரத்தை குறை சொல்றதுக்கு நமக்கெல்லாம் என்ன யோக்கியத்தை இருக்கு இல்லையா? அதனால ஒரு உற்சவம் நடக்கிறதுனா முன்ன பின்ன இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து பண்றது அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறச்சு நம்ம பாத்துல ஒரு நாள் சமையலே அந்த பாடுபடுறது நமக்கெல்லாம். ஒரு நாள் ஒரு கூட்டு வைக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாசி பருப்பு போடுறதா துவரம் பருப்பு போடுறதா. பாசி பருப்பு போட்டா பிள்ளைக்கு பிடிக்காது, துவரம் பருப்பு போட்டா பொண்ணுக்கு பிடிக்காது. அதுக்கே அவ்வளவு சண்டை மண்டை உடையிறது. கடைசியில என்ன பண்ணிடுறோம், கூட்ட வேண்டாம் காயா பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சமையல், ஒரு ஆத்து நிர்வாகமே அவ்வளவு கட்டம்ங்கிறச்ச ஒரு உற்சவம் எவ்வளவு கட்டம். அதனால நம்மளால் ஆனது சப்போர்ட் பண்ண முடியலனாலும் அதை பத்தி குறை சொல்லாத இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோங்கிறது தான் விஞ்ஞாபனம். அந்த மாதிரி இப்ப ராம நவமி உற்சவம் பண்ணியாகணும், அதுக்கு திரவியங்கள் வேணுமே. தனம் திரவியம் இல்லாத எப்படி பண்ணது? என்ன பண்றது? நம்ம விரும்பின தீர்த்தத்தை சாப்பிட்டுக்கலாம், ராமா இந்தா அப்படின்னு அவருக்கு அதை கொடுக்க முடியுமா? ஒரு வாழைப்பழமாவது வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணணும், ஒரு வெத்தலை பாக்கு தேங்காய் வச்சாவது நிவேதனம் பண்ணணுமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்சா வாத்து மாமி வந்தாலும் அனுகூலமானவள் ரொம்ப. அவ சொல்றா, உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எனக்கு புரியறது, ஒரு யுக்தி சொல்றலாமா உங்களுக்குன்னா. நீ என்ன யுக்தி சொல்ல போறேன்னா? இல்லை, நான் சொல்றத கோவப்படாத கேளுங்க. உங்க மனசுக்கு நான் சொல்ல போற யுக்தி அவ்வளவு ஸ்லாகிச்சு இருக்க போறது இல்லைங்கிறது எனக்கு நன்னாவே தெரியும். ஆனாலும் ராம நவமி உற்சவம் இல்லையா, நம்ம பெரியவாள்லாம் விடாத பண்ணிருக்கா, அதனால அதற்காக நீங்க இதை பண்ணலாமேன்னா. என்னது அப்படின்னா, உங்க மாமாக்கள் 2 பேர் இருக்காளே இல்லையா, உங்க மாமாக்கள் 2 பேர் இருக்காளே, அவ தானேஷா மன்னனிடத்துல தானே பிரதம மந்திரிகளா இருக்கா. அந்த சமயத்துல அரசாட்சி பண்ணது ஒரு முசல்மான் மன்னன், அபுல் ஹாசன் நவாப் தானேஷான்னு பேர் அவருக்கு. அந்த தானேஷாவின் இடத்துலதான் காமாம்பாவுடைய சகோதரர்கள் பிரதம மந்திரிகளாக வேலை பார்த்துட்டு இருக்கா. நல்ல பொசிஷன். அவ சொல்றத மன்னன் கேட்பார் அந்த மாதிரி. அப்ப அவளுக்கு நல்ல வசதி இருக்கோ இல்லையோ, நீங்க ஏன் போய் அவள்கிட்ட இந்த தடவை உற்சவத்துக்கு உதவி கேட்க கூடாதுன்னு. ஏன்னா அவ
அவர் சொல்றார், யாச்சகம் போய் கேட்பாளான்னா, யாச்சகம் போய் கேட்கலாமா அப்படின்னா. அவர் சொல்றா, உங்களுக்கு வேணும்னு கேட்கலையே, எனக்கு வேண்டும்னு யாச்சகம் கேட்கணும்னு சொல்லல, ராமனுக்காகத்தானே கேட்க சொல்றேன். பகவத் காரியமா யாச்சகம் எடுத்தா சத்தியம் நல்லது தானே, அதனால அதை பண்ணுங்கோளேன்னா. சரி, நீ சொல்றதும் வாஸ்தவமா தான் படுறது, வேற வழியும் நமக்கு இல்லை, நான் போய் மாமாக்கள்கிட்ட பேசி பார்க்கறேன்னு சொல்லி அங்கேருந்து வரார். மாமாக்கள் 2 பேரும் ஒரே மருமான், அவ்வளவு ஆனந்தம். கோபண்ணா வா, எப்படி இருக்க, இப்பத்தான் இந்த பக்கம் உனக்கு வழி தெரியறதான்னா. இல்லை மாமா, அங்க எல்லா வேலைகள் அது இதுன்னு இருந்துட்டு இருக்கு, சம்சாரம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு மாமா அப்படின்னார். சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, என்ன சமாச்சாரம் சொல்லு, முக்கியமா எதுவும் இல்லாம வரமாட்டியே இவ்வளவு தூரம்னா. நல்ல ஒரு சமயோசிதம், நல்ல சாத்துரியம் உண்டு ராமதாசருக்கு. அவர் என்ன பண்ணினார், நீங்க உற்சவத்தை நடத்தணும், அதற்கு உதவி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொல்றதுன்னு ஒரு சூழல் ஏற்படும் இல்லையோ, பளிச்சலவா சரின்னு சொல்ற மாதிரி நம்ம போய் பேசணும். அப்ப சாத்துரியமா சொல்றார், மாமா நீங்க 2 பேரும் மகா பாக்யசாலிகள். என்னடா பாக்யசாலிங்கிற? ஆமா, பாருங்கோ, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம பாத்துல ராம நவமி உற்சவம் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோமே, அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னா. ஆமாண்டா, நான் கூட வந்திருக்கேனே நிறைய தரம், ஜம்முன்னு நடக்குமேன்னா. அந்த உற்சவம் இந்த வருஷம் ஜாம் ஜாம்னு நீங்க நடத்தணும்னு ராமன் பிரியப்பட்டிருக்காருன்னு விட்டாரா ஒரே போட. ராமன் அப்படி பிரியப்படுறாரு பாருங்கோன்னார். மாமாக்கள் 2 பேரும் பார்த்தா, பரவாயில்ல, நம்ம சாத்துரியத்துக்குள்ள அங்கேயும் இருக்கு போல் இருக்கு. இல்லைன்னா மந்திரியா உட்கார முடியுமா, தானேஷா மாதிரி மன்னன்ட்டு. அதுவும் அதனால நம்ம மருமான் தானே, நம்மள மாதிரி தான் இருப்பா, அவன் சாத்துரியத்துக்கு குறைச்சல் என்ன இருக்க போறது. சரிடா, இந்த வருஷம் உற்சவத்தை நாங்க நடத்திடுறோம்னு விட்டா. அப்புறம் 2 பேருமா உள்ள போய் என்னவோ பேசிண்டா. என்ன பேசிண்டா, அப்படியே வருஷா வருஷம் வந்து கேட்டுட்டா நமக்கு என்ன பண்றது. அதனால ஒண்ணு பண்ணுவோம், அவனுக்கு உத்தியோகம் இருக்கிறதா தெரியல, அதனால தான் அவன் இந்த கஷ்டத்துல இருக்கான். அதனால என்ன பண்ணுவா, அவ அப்பா பத்ராச்சலம்ல தாசில்தார் வேலை அவ அப்பாவுக்கு இருந்தது. அந்த பத்ராச்சலம் தாலுக்குனுடைய தாசில்தார் வேலையை இவனுக்கு கொடுத்துடுவோண்டான். இவனுக்கு கொடுத்துட்டு இவனை பத்ராச்சலத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, அவர்கிட்ட அந்த சமாச்சாரத்தையும் சொல்ல இவருக்கு 1+1 மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா ராமநவமி உற்சவம் நல்லபடியா நடக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம், அதை விட பெரிய சந்தோஷம் பத்ராச்சலம் போறோங்கிறது. ஏன்னா அந்த பத்ராச்சலம் ராமனிடத்துல தான் அவருக்கு அவ்வளவு உயிர், பிராணம்னா பத்ராச்சலம் ராமன் தான். ஏன்னா அவ அப்பா சொல்லி சொல்லி அந்த ராமனை பார்த்து அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவருக்கு, எப்படா பத்ராச்சலம் போவோன்னு இருந்துருப்பார். அப்ப இவருக்கு அந்த தாசில்தார் பதவி, பத்ராச்சலம் போகிறோன்னு உடனே ஒரு பரமானந்தம். உற்சவாதிகள் எல்லாம் நன்னா முடிச்சுண்டு அங்கேருந்து கிளம்பி பத்ராச்சலம் கிளம்பினார். பத்ராச்சலம் போறார், போற வழி நெடுக கீர்த்தனைகளை பாடிண்டே போயிட்டு இருக்கார். பத்ராச்சலம் வந்தாச்சு, வந்த உடனே ஊர்ல இறங்கி ஸ்நானத்தை பண்ணிட்டு சுத்தி எல்லாம் பண்ணிட்டு முதல்ல போய் ராமனை தரிசனம் பண்ணணும், சீதாராமனாக இருக்கக்கூடியவரை போய் முதல்ல தரிசனம் பண்ணணும்னு போனாராம் கோவிலுக்கு. ஆனந்தப்படணும் இல்லையோ, ராமனை பார்த்துட்டு வேதனைப்பட்டாராம். ராமனை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, ஆனா கோவிலை பார்த்தா வேதனையா இருக்கா. அப்படி கிளமடைஞ்சு போயிருக்கு கோவில். இப்படியாவது இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணணும், கோவிலுக்கு எல்லாம் சரியாக்கணும், புனருத்தாரணம் போல இந்த கோவிலுக்கு எல்லாம் ஸ்ரேயஸா பண்ணி பழைய மாதிரி ஐஸ்வர்யமா இந்த கோவிலை மாத்தணும். என்னாச்சு, ஏன் இங்க ஒரு பூஜைகள் சரியா நடக்கிறது இல்லையா, இல்ல என்ன, ஏன் என் ராமன் இப்படி இருக்கார் இந்த இடத்துல, ஜாஜ்வல்யமா இருக்க வேண்டிய ராமன் ஒளிமயமே இல்லாத அழுது வடிஞ்சுட்டு இப்படி இருக்கே, ஒட்டடை அடிக்க கூட ஆள் இல்லையா இங்க அப்படின்னு வேதனைப்பட்டாராம். முதல் வேலை எனக்கு என்ன, இந்த கோவிலை சரி பண்றதுதான் எனக்கு வேலைன்னு முழு மூச்சா அந்த வேலையில இறங்கினாராம். அதற்கு முதல்ல பணம் வேணுமோ இல்லையோ, இந்த பத்ராச்சலம்ல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஒண்ணு திரட்டினாராம். அத்தனை பேர்ட்டையும் சொல்றார், அவாவா உங்களால முடிஞ்சதை கொடுங்கோ, உங்களால முடிஞ்சதை கொடுங்கோ, நம்ம எல்லாருமா சேர்த்து இந்த கோவிலை புதுப்பிக்கலாம். ஏன்னா கோவில் நன்னா இருந்தா தான் ஊர் நன்னா இருக்கும், இல்லைன்னா ஊர் நன்னா இருக்காது. அதனால கோவிலை புதுப்பிக்கலாம், அவாவா என்ன முடியறதோ கொடுங்கோ அப்படின்னார். இப்ப ஜனங்கள் எல்லாம் சொல்றா, இந்த சமயம் எங்களுக்கு விளைச்சல் இன்னும் ஆகல, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கப்பத்துக்குன்னு நாங்க ஒரு பணம் கொடுப்போம், கப்பத்துக்கான பணத்தை கட்டுறதுக்கு அவகாசம் இருக்கு, ஆனா அதை நாங்க வச்சிருக்கோம், அந்த கப்பத்துக்கான பணத்தை எல்லாம் தரோம், நீங்க சேர்த்து போட்டு எல்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விளைச்சல் வந்த உடனே திரும்ப எங்களுக்கு வரும் இல்லையா, அதை வச்சு அந்த கப்பம் பணத்தை நம்ம மாத்தி வச்சுடலாம், அதற்கு பதிலாக வச்சுடலாம், செலவழிச்ச பணத்தை திருப்பிடலாம் அப்படிங்கிறான். சரி, இவரும் என்ன பண்ணினார், 6 லட்சம் கட்டி வராகன்,
6 லட்சம் கட்டி வராகன் அந்த பணத்தை பார்த்தார். ஆஹா, பணம் ராமருக்கு சமர்ப்பணம் நுட்டார். இந்த பணம் ராமருக்கு தான் அப்படின்னு சொல்லி ராமருக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி 6 லட்சம் கட்டி வராகனை வச்சு கோவிலை புதுப்பிக்கிறது என்ன, பெயிண்ட் அடிக்கிறது என்ன, வாகனங்கள் என்ன, நகைகள் என்னன்னு அவ்வளவு அழகா எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வந்தாச்சு. கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் எல்லாம் கோலாகலமா இருக்கு. அத்தனை பாகவதா எல்லாம் வந்திருக்கா, ஹரிகதை பண்றவ எல்லாம் வந்திருக்கா. பகவன் நாம ஸ்மரணம் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் சாப்பாடு, வரவாளுக்கெல்லாம் அங்க சாப்பாடு. இவ்வளவு அற்புதமா இருக்கு. அது ஏதோ இந்திரலோகம் போல இருந்ததாம் பத்ராச்சலம். அவ்வளவு அழகா இருக்கு பத்ராச்சலம். மனசுல அப்பதான் சந்துஷ்டி ஏற்படுறதாம். அப்பா, ஒரு தரியா கும்பாபிஷேகம் போறது அப்படின்னு அந்த கும்பாபிஷேகமும் நல்லபடியா ஸ்ரேயஸா முடியறது. சரி, இதெல்லாம் ராமதாசர் பண்ணட்டும்னு தானிஷா சும்மா இருப்பாரா? அவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். எந்தெந்த ஊர்ல இருந்து டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். பத்ராச்சலத்துல இருந்து வர வேண்டிய பணம் வரல இன்னும். தானிஷா அவருடைய நிதி மந்திரி ஜெயதேவர்னு பேரு. இந்த ஜெயதேவரை கூப்பிட்டு சொல்றார், நீர் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கோ, பத்ராச்சலம் மட்டும் இன்னும் கப்பம் கட்டல, அந்த கப்பம் என்ன ஆச்சுன்னு போய் கேட்டுட்டு வாங்கோ, இல்லைன்னா அவரை கையோட அடிச்சுட்டு வாங்கோன்னா. ஜெயதேவர் வரார். பார்த்தா கும்பாபிஷேகம் கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. இவர்கிட்ட போய் சொல்றார், ராமதாசரேன்னார். வாங்கோ வாங்கோ ஜெயதேவரே, கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், முதல்ல சாப்பிடுங்கன்னு, அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம்னு பந்தியில போய் உட்காந்து ஜெயதேவர் சாப்பிட்டாரோ இல்லையோ அவ்வளவுதான். எந்த வேலையா வந்தோங்கிறதே அவருக்கு மறந்து போயிடுது. ஏன்னா அவ்வளவு அமக்களமான ஒரு சாப்பாடு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இவர் கிளம்புறச்ச போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறச்ச இவர் என்ன விஷயமா வந்தேன்னு கேட்டார். அவர் சொல்றார், இல்ல மன்னன் பத்ராச்சலமுடைய கப்பம் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு வர சொன்னார். அப்போ பார்த்தார், இப்படி சுத்தி காமிச்சார். இந்த பெயிண்ட் எல்லாம் பார்த்தேளா, நன்னா இருக்கான்னார். வசதியா இருக்கே. ராமனுக்கு போட்ட நகையெல்லாம் பார்த்தேளோ, லக்ஷ்மணன், தாயார் சீதை, பரத சத்ருகுணா எல்லாருக்கும் நகையெல்லாம் பார்த்தேளான்னா. ஓ நன்னா இருக்கே. வாகனங்கள் எல்லாம் புதுசு புதுசா இருந்ததே பார்த்தேளா? ஓ எல்லாம் பார்த்தாச்சு. சாப்பாடு நன்னா இருந்ததா? திவ்யமா இருந்ததுன்னு. அது எல்லாத்துக்கும் தான் அந்த கப்பா பணத்தை யூஸ் பண்ணினேன். எதெல்லாம் பார்த்தேளோ அதெல்லாம் அந்த கப்ப பணத்துல இருந்து தான் அப்படின்னார். அவர் சொல்றார், நீங்க சத்காரியத்துக்கே பிரயோஜனப்படுத்தி இருந்தாலும் அரசாங்க பணத்தை சொல்லாது கை வைக்க கூடாது. சத்காரியமாகவே இருக்கட்டும், கும்பாபிஷேகமாகவே இருக்கட்டும், மன்னன்ட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தேன்னா அவரே அதற்கு என்னங்கிறத பார்த்திருப்பார். இல்ல இவ எல்லாம் பணம் வந்துடும், விளைச்சலான உடனே பணம் வந்துடும், திருப்பிடலாம்னு சொன்னா அது விளைச்சலுக்கு கொஞ்சம் நாளாகிறது இல்லையா? வானம் பார்த்த பூமி, அதற்கு சற்று நாள் ஆகிறது. வந்த உடனே பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன், எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தானே இருக்கேன்னு. இதை நீங்களே வந்து மன்னன்ட்ட சொல்லுங்க, நாங்க சொல்ல முடியாதுன்னு. சரி நானே வரேன்னு கிளம்பினாராம். பத்ராச்சலத்துலேருந்து கிளம்பினார். கும்பாபிஷேகம் முடிஞ்சு கிளம்பினார். கிளம்பி வந்தார். தானிஷா பார்த்தார். ரண்டி ரண்டி கோபண்ண காரு రండి బాగున్నారాన్నారు. அதெல்லாம் சௌக்கியம், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னார். என்னாச்சு, கப்பம் இன்னும் வரலையே, உங்க கணக்கு என்னாச்சுன்னார். நடந்தவற்றையெல்லாம் சொல்றார். தானிஷா பார்த்தார். நல்ல விஷயமாக இருக்கலாம், கோவில் அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒரு தாசில்தாராக இருந்து அந்த பொசிஷன்ல நீங்க செய்யக்கூடாத ஒரு தவறை பண்ணிருக்கீள். என்ன இருந்தாலும் அரசாங்க பணம், அரசாங்க பணத்தில் கை வைக்க கூடாது, அது தவறு. யார் ஒருவர் அரசாங்க பணத்துல கை வைக்கிறாளோ அவளுக்கு தண்டனைகள் ரொம்பவே உண்டு. அதனால நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சத்காரியமே பண்ணாலும் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை காராகிரகத்துக்கு அனுப்புறார். காராகிரகத்துக்குள்ள தள்ளினார். இருட்டு காராகிரகம்னா அப்படி ஒரு இருட்டு, இத்தினோண்டு வெளிச்சம் வராதான், அவ்வளவு இருட்டு. ரொம்ப கஷ்டப்படுறார். காராகிரகம்னு சொல்லியாச்சுன்னா அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டான ரூல் எல்லாம் உண்டு, அடிக்கிறதுல இருந்து எல்லாம் உண்டு அவளுக்கு. அந்த மாதிரி இவர் காராகிரகத்துல அந்த 12 வருஷ காலம் இருக்கார். 12 வருஷ காலத்துல தான் அத்தனை கீர்த்தனைகள் பாடுறார். அவருக்கு காராகிரகத்துல இருக்கோமேங்கிறது கூட கவலை இல்லை, ராமரை தரிசனம் பண்ண முடியலையேங்கிறது தான் கவலை. பத்ராச்சலம் ராமனுக்கு இவ்வளோ பண்ணிட்டு அந்த ராமனை பார்க்க முடியலையே, நம்பாத்துல இருக்கிற ராமனை தரிசனம் பண்ண முடியலையே, உற்சவாதிகள் பண்ண முடியலையேங்கிறது தான் வருத்தம். ஒவ்வொரு நாளும் அதனால ராமன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவாரா, எப்படியாவது இங்கேருந்து வெள்ளை கொண்டு வருது, உன்னுடைய வேலை தானே, இது நியாயமாங்கிறார்.
ఏ తీరుగనను దయజూచిదేవో ఏ తీరుగనను దయజూచిదేవ ఇనవంశోదమ రామ ఏ తీరుగనను దయజూచిదేవ ఇనవంశోదమ రామ నాథ రామ భవ సాగర మీదను నాథ రామ భవ సాగర మీదను నడిన కలేక్షణ రామ నడిన కలేక్షణ రామ క్రూర కర్మములు నేరక చేసితి నేరములే జగు రామ క్రూర కర్మముల నేరక చేసితి నేరములే జగు రామ దారిద్ర్యము పరిహారము సేయవే దారిద్ర్యము పరిహారము సేయవే దైవ శిఖామణి రామ దైవ శిఖామణి రామ ఏ తీరుగనను దయజూచిదేవా వాసవనుత రామదాస పోషక వందనం అయోధ్య రామ వాసవనుత రామదాస పోషక వందనం అయోధ్య రామ దాసార్చితమాగమయం వసంగలే దాసార్చితమాగమయం వసంగలే దైవ శిఖామణి రామ దైవ శిఖామణి రామ ఏ తీరుగనను దయజూచిదేవో ఇనవంశోదమ రామ 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 ఏ తీరుగనను தயஜூச்சிதேவோ உன்னை விட்டா எனக்கு தயை காண்பிக்க யார் இருக்கா? எப்பேற்பட்ட கர்மம் பண்ணிருந்தாலும் எவ்வளவு பாவங்கள் பண்ணிருந்தாலும் உன்னுடைய நாமம் எல்லாவற்றிலிருந்தும் கரை சேர்க்கும்னு சொல்கின்றாரே. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த காராகிரகத்துல நான் பாடுபடுறேனே, அது உனக்கு புரியலையா, தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் பேசாம இருக்கியா? வாஸ்து வந்தா நீ ரொம்ப நியாயவாதி தான், இல்லைன்னு சொல்லல. நியாயமா இருக்கக்கூடிய நீ அரசாங்க பணத்துல கைய வச்சா தப்புன்னு தான் சொல்லுவ. எனக்காக வந்து வக்காலத்து நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கூட உன் மேல இருக்கிற ஆசையில எது சரி எது தவறுன்னு எனக்கு தெரியல. நான் செய்யற தப்பெல்லாம் என்ன? கொள்ளையடிச்சு எனக்கா? உனக்கு பண்ணணுங்கிறது தானே எனக்கு எண்ணமாக இருந்தது. எல்லாமே உனக்கு வேணும், ராமனுக்கு செய்யணும். ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த கிளிய 12 நாள் அடைச்சேன்பா இல்லங்களை. 12 நாள் அடைச்சிட்டு இதுக்கு ஆகாரம் போடாத இருந்தேனா? வேளா வேலைக்கு அதை நன்னா தானேப்பா பார்த்துட்டேன். ராம நாமாவை தானேப்பா சொல்ல வச்சேன். இதெல்லாம் பண்ணது ஒரு குத்தமா? இது கூட ஒரு ஆசையில தானேப்பா பண்ணினேன். ராம நாமத்தை கிளி சொல்லி கேட்கணுங்கிற ஒரு ஆசை தானே. ஏதோ இந்த பைத்தியம் இப்படியெல்லாம் இந்த ராமன் மேல இருக்கிற ஆசையினால பண்ணிடுத்து அப்படின்னு மன்னிச்சு எனக்கு ஒரு வழிகாட்டப்படாதோ? அதற்கு தானே நீ தெய்வ சிகாமணின்னு பேர் வச்சுட்டு இருக்கியே, டைட்டில் வச்சுட்டு இருக்கியோ இல்லையோ? டைட்டில் வச்சுட்டா அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கணும். தெய்வ சிகாமணி, யார் ஒருவர் மன்னிக்கின்றார்களோ அவர் தானே தெய்வம். அப்போ மன்னிப்பவர்களுக்கெல்லாம் சிகாமணி, தெய்வ சிகாமணியா நீ இருந்துட்டு இருக்கியே.
என் மீது சற்று தயையை காண்பிக்கப்படாதான்னு வேதனைப்படுறார். கெஞ்சி பார்க்கிறார். முதல்ல ராமன் அதற்கு ஒன்றும் சகாயமா இல்லைன்னு புரியுது. அடுத்து என்ன பண்ணினார் தெரியுமா? கொஞ்சம் கோபமா சொல்லி பார்க்கிறார். நீ என்னை காப்பாத்துற உத்தேசம் இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்படியே வரல. இதெல்லாம் தாண்டின ஒரு நிலை இருக்கு. விரக்தின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ? இந்த விரக்திங்கிறது எப்படி தெரியுமா? சில பேர் சொல்லுவா நன்னா இருங்கோ அப்படின்னா ஒரு விதம், நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த நன்னால என்னங்கிறது நமக்கு புரியும். அந்த மாதிரி விரக்தி ஏற்படுறது. விரக்தி ஏற்பட்டு என்ன சொல்றாரு தெரியுமோ? எந்த கையால உனக்கு எல்லாம் பண்ணினேனோ அந்த கையை நன்னா அடிக்கிறா. மருதாணி போட்ட மாதிரி சௌக்கியமா இருக்கான்னு பாரு. நன்னா இருக்கும் இல்லையோ? பாரு பாரு, உன் கண்ணுக்கு எல்லாம் நன்னா தான் இருக்கும்னார். அப்பா அப்பா தெப்பலகு அப்பா அப்பா தெப்பலகு நோர்வலே நோர்ரா அப்பா அப்பா தெப்பலகு நோர்வலே நோர்ரா ஜப்பு சேய குன தப்பிபாய நூரா ஜப்பு சேய குன தப்பிபாய நூரா அப்பா அப்பா தெப்பலகு நோர்வலே நூரா அடே நின்ன பூஜிంచిన అఢే నిన్న పూజించిన చేతుల నిదుకో అఢే నిన్న పూజించిన చేతుల నిదుకో గడ్డే పెట్టి కొట్టి బెడ్డి కారుణయ్యా అఢే నిన్న పూజించిన చేతుల నిదుకో గడ్డే పెట్టి కొట్టి రెడ్డి తాను దూరయ్యా అబ్బా అబ్బా దెబ్బలగు నోర్వలే నోరా ಶರಣಾಗತ ತ್ರಾಣ ಬಿರುದಾಂಗಿ ದುಡುಕವ ಶರಣಾಗತ ತ್ರಾಣ ಬಿರುದಾಂಗಿ ದುಡುಕವ ಶರತಿ ಪಂತಿಂచిన ಶೌರ್ಯಮೇ ಮಾಯದ ಶರತಿ ಪಂತಿಂచిన ಶೌರ್ಯಮೇ ಮಾಯದ ಅಬ್ಬ ಅಬ್ಬ ದೆಪ್ಪಲಗು ನೋರ್ವಲೇ ನೂರ ನೋರ್ವಲೇ ನೂರ ಭದ್ರಾದ್ರಿ ಶ್ರೀರಾಮ ನೀ ನಾಮವೇ ಮೂಡು ಭದ್ರಾದ್ರಿ ಶ್ರೀರಾಮ ನೀ ನಾಮವೇ ಮೂಡು ప్రేమతో పజించు రామదాసు నేను అబ్బ అబ్బ దెబ్బలగు నోర్వలే నూరా అబ్బ 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 அப்பா அப்பாங்கிறார். வலி தாங்க முடியல. அவர் சொல்றார் அட்டே நின்ன பூஜிంచిన చేతుల. அவர் எந்த கையால பூஜை பண்ணேனோ, எந்த கையால உனக்கு எல்லாம் பண்ணேனோ அந்த கையில நன்னா இரும்பு கம்பிய பழுக்க காய்ச்சி சூடு போடுறான். நல்லா இருக்கா பாக்கிறதுக்கு? அழகா டிசைன் மாதிரி இருக்கான்னு கேட்கிறார். சரணாகத திராண பிருதாங்கி. ஓஹோ, உனக்கு ஒரு டைட்டில் இருக்கோ இல்லையோ? சரணாகத திராண பிருதாங்கி. யாரெல்லாம் சரணடைகிறாளோ அவளை காப்பாற்றக்கூடியவன் உனக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்கா? உனக்கு கொடுத்துருக்காளாப்பா? அப்படி ஒன்றும் இருக்கிறதா தெரியலையே. பார்த்தார். விரக்தி தாண்டின ஒரு நிலைக்கு போனார். கடைசியில சொல்றார், ஏண்டாப்பா ராமான்னு விட்டார். ஏண்டாப்பா ராமா, நான் என்ன எங்காத்து மாமிக்கு நகை போட்டேனா? 6 லட்சம் கட்டி வராகனை வாங்கி எனக்கு வீடு கட்டிட்டேன்னா எங்க ஆத்து மாமிக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி போடல, உங்க ஆத்து மாமிக்கு போட்டிருக்கேங்கிற. சீதைக்கு போட்டிருக்கேன் சொல்றார். கணக்கு சொல்றார். 10,000 வராகன் கணக்கு எழுதிக்கிறியாங்கிறார். 6 லட்சத்துக்கு 10,000 வராகன்ல மதில் சுவர் கட்டியிருக்கேன், கோபுர செலவுகள் அதெல்லாம் பண்ணிருக்கேன். 10,000 வராகன் பரதனுக்கு ப்ரூச் போட்டிருக்கேன். தேவையாடா நேக்கு? என் குழந்தைக்கு நான் ஒண்ணு வாங்கி கொடுத்தது இல்லடா.
கடுக்கான் கூட வாங்கி கொடுத்தது இல்லை என் குழந்தைக்கு. உன் தம்பிக்கெல்லாம் ப்ரூச் போட்டிருக்கேன்டா. நிலைமைய பாத்தியா? பரதனுக்கு ப்ரூச் போட்டிருக்கேன். 10,000 மோகராக்கு சத்ருக்னனுக்கு அரைஞான் கயிறு வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்து சொல்றார் 10,000 வராகனுக்கு லக்ஷ்மணனுக்கு முத்து ப்ரூச். அடுத்து 10,000 வராகனுக்கு புளிய இலைகள் போன்ற வடிவில் ப்ரூச். வகை வகையா வாகனம். சீத்தைக்கு அத்தனை நகை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில கேட்கிறார், மீ தன்றி தசரத மகாராஜு பெட்டேனா, மீ மாமா ஜனக மகாராஜு பம்பேனான்னு. என்னப்பா இத்தனையும் யாரு? உங்க அப்பா தசரதன் போட்டாரா இல்ல உங்க மாமனார் ஜனகர் போட்டாரா? அத்தனையும் நான் போட்டிருக்கேன். அவர் கீர்த்தனத்துல இருக்கு. இக்ஷ்வாக்கு குலதிலகாங்கிற கீர்த்தனத்துல மென்ஷன் பண்றார் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு அவரே சொல்றார். சொல்லிட்டு கேட்கிறார், இத்தனையும் உனக்கு தானே பண்ணிருக்கேன். கடைசியில என் நிலைமைய பாத்தியா? எந்த கையில வகை வகையா வாங்கி போட்டேனோ வகை வகையா அவ போட்டிருக்கா. நன்னா அடி அடின்னு அடிக்கிறா. பார்த்து நன்னா சந்தோஷப்படு. இன்னுமா திருப்தியால நோக்கு. இவ்வளவு அடி வாங்குறேனே இப்படி எல்லாம் திட்டுறார். கடைசியில சொல்றார், இவ்வளவெல்லாம் திட்டுறேனேன்னு நினைச்சுக்காதப்பா, வலி தாங்காத கத்துறேன். வலி தாங்க முடியல, அடிக்கிற அடியும் பழுக்கிற பழுப்பும் தாங்க முடியலடா அப்பா, அதனால வலியில கத்துறேன். உன்னை விட்டா யார் கதி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாராம். ஓஹோ, இவர்கிட்ட பேசுறத விட நன்னு புரோபமணி செப்போ நாரி சிரோமணி கலியுக தர்மம் அப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. கலியுகத்துல என்ன தர்மம்னார், சுவாமிகிட்ட போனா வேலை நடக்காது, மாமிகிட்ட போனா தான் வேலை நடக்கும். அதனால பார்த்தார், தாயார் சீதைட்ட சொல்றாராம், நன்னு புரோவ மணி செப்பவேன்னார். அம்மா என்ன காப்பாத்த சொல்லி உங்க ஆம்படையாண்ட ஒரு வார்த்தை போடு. நீ பாட்டுல அவர் ரொம்ப கோபமா இருக்கிற நேரத்திலயோ பதட்டமா இருக்கிற நேரத்திலயோ போய் சொல்லிடாத. ஏதாவது அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பார், ராஜா ஒல்லியோ இது சரியா இருக்கா அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பார், அங்க என்ன பிரச்சனை இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி நேரத்துல போய் ராமதாசர் அப்படின்னு சொல்லிடாத, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு விடுவார். அந்த மாதிரி நேரத்துல சொல்லாத. கோபமா யாரையாவது போடு போடுன்னு போட்டு இருப்பார், அப்பையும் போய் சொல்லிடாதே. ராத்திரி ஏகாந்தமா நீ பாத சேவனம் பண்ணுவ தெரியுமா? எவ்வளவு கோபம் இருந்தாலும் எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் உன் கைப்பட்ட உடனே அவருக்கு அத்தனையும் குளுமையாகி சாந்தமாகுமோ இல்லையோ? அப்படி சாந்தமா உன்னிடத்துல சிரிச்சு பேசின்னு இருக்கிறச்ச ஏன்னா ராமதாசர்னு ஒரு வார்த்தை சொல்லு. ராமதாசர்னு ஒரு தூரம் நீ கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். ராமதாசர் ஒரு பார்வை பாருங்களே, நன்னு புரோபமணி செப்பவே. யார்கிட்ட? சீதம்மா தள்ளி நன்னு புரோபமணி செப்பவே. நன்னு புரோபமணி நாரி சிரோமணின்னார். பெண்கள்ல சிரோமணி ஆகும். அப்படிப்பட்ட சிரோமணி ஆனவள்கிட்ட சொல்றார், நன்னு புரோபமணி செப்பவே. பார்த்தார், ராமபத்ரராரா ஸ்ரீராமச்சந்திரராரா தாமரசலோச்சன சீதா சமேதரா முது முதுகா ராமபத்ரராரா ஸ்ரீ ராமச்சந்திரரா
சமேத ராமபத்ரராரா வரல, ராமச்சந்திரரா வரல, தாமரசலோச்சன சீதா சமேத அப்படின்னார். சீதா சமேதன்னார். ஆரோ நம்மள கூப்பிடுறாளேன்னு தாயார் பார்த்தாளாம். சீதா சமேதன், அந்த சீதாங்கிற வார்த்தை ஒரு இடத்துல வந்ததுக்கு தாயார் பார்த்தார். நன்னு புரோபமணி செப்பவேன்னார். பார்த்தா சுவாமி இனிமேலும் ராமதாசனை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்க கிளம்புங்க, நீங்க போய் ராமதாசனுக்கு ஒரு வழியை பண்ணுங்கன்னு. ராமர் சரி சரின்னு நன்னா தலையாட்டிட்டு அங்கேயே நின்று இருக்காராம். என்ன நான் கிளம்புங்கோங்கிறேன், என்னையே பார்த்துட்டு நின்று இருக்கேளேன்னா, பின்ன உன்னைத்தான் பார்க்கணும். என்ன சொல்றேன்னா, ராமதாசனுக்கு என்ன பிரச்சனை? பணம் இல்லையோ? அப்ப ஐஸ்வர்யம்னா மாமி நீ கொடுத்தா தானே உண்டுங்கிறார் அவர். ராமருக்கே அதே கதிதான். ஏன்னா தாயார் சீதை மகாலட்சுமி இல்லையா, அவ மனசு வச்சா தானே உண்டு. அவ என்ன பண்ணினாளா, புடவையிலேருந்து ஒரு ஓரம் ஒரு தலைப்புல அப்படி ஓரமா கொஞ்சோண்டு கிழிச்சாளாம். கொஞ்சோண்டு கிழிச்சா, கிழிச்சுட்டு என்ன பண்ணினா இந்தாங்கோன்னு ராமர்கிட்ட கொடுக்கலையாம். பக்கத்துல லக்ஷ்மண சுவாமி இருந்தார். லக்ஷ்மணனை கூப்பிட்டு இந்தாங்கோ பத்திரமா வச்சுக்கோங்கன்னாராம். இப்படி லக்ஷ்மணன் குழப்பமா பார்க்கிறார், ராமன் குழப்பமா பார்க்கிறார். கேட்டதுன்னா கொடுத்தது லக்ஷ்மணன்ட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்தாராம். லக்ஷ்மணன் வாயை விட்டு கேட்டுட்டார், ஏன் மண்ணி அண்ணாட்டியே கொடுக்கலாமே, அண்ணா தான் இருக்காரே அவர்கிட்ட கொடுங்கோளே அப்படின்னா. அவ ஒரே வார்த்தை சொன்னா, உங்க அண்ணா தானே போரும் எனக்கு அப்படின்னா. என்ன மண்ணின்னா, இல்ல இதை உங்க அண்ணாட்ட கொடுப்பேன், எடுத்துட்டு போயிட்டு இருப்பார். போற வழியில வேறவனாவது கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு போறோம், இறங்கி அவள்கிட்ட இதை கொடுத்துடுவார். ராமதாசன் பாடு திண்டாட்டம், இதற்கெல்லாம் நீங்க தான் சரி, உங்க கையில இருக்கட்டும் நாளாம். ராமர் ஒரு புன் உருவல் அப்படி சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பினா. கிளம்பி தானேஷாவினுடைய அரண்மனைக்கு வந்தாச்சு. நள்ளிரவு நேரம். எப்படி வந்தா தெரியுமோ, ரெண்டு பேரும் சேட்டு மாதிரி அவள் அலங்காரம் பண்ணிட்டு வராளாம். காலங்காலமா பணம் எடுத்துட்டு வரதா இருந்தா யாருன்னு பாருங்க. ராமதாசர் சரித்திர காலத்துல இருந்தே அப்படிதான் இல்லையா, சேட்டுகளா வந்திருக்கா ரெண்டு பேரும். ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு பேர் வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படி வரா, கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரா. நள்ளிரவு நேரம் தானேஷா அந்தபுரத்துக்கே வந்துட்டாளாம். தானேஷா தானேஷான்னு ஒரு குரல் கேட்கறது. யாருடா இந்நேரம் அந்த புறத்துல, எல்லாரையும் தாண்டிட்டு எல்லாம் வர முடியாதே, விடமாட்டாளே நம்ம வீரர்கள் எல்லாம், யாருன்னு வெள்ளம் வந்து பார்த்தா தேஜோமயமா ரெண்டு பேர் நின்று இருக்கா. விஷாலமான நேத்திரங்கள், சிமிழ் மாறி அப்படி மூக்கு, அழகான இதழ்கள், சுருண்ட கேசங்கள். அப்படி பார்த்தாலே ரெண்டு பேருக்கும் பௌருஷம் தெரியறது. அதே சமயத்துல சௌலபியம் இருக்கு, லாவண்யம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் நிக்கிறா. இவாளை பார்த்தாலே சாமானியமானவாளா தெரியல. ஆனாலும் தானேஷாக்கு புரியல. யாருப்பா நீங்க, எதற்கு வந்திருக்கேன்னா, நாங்க ராமதாசர் கடன் அடைக்க வந்திருக்கோம்னா. அது இந்த வேலைக்கு அடைக்க வருவேளான்னார். எந்த வேலைக்கு வந்தா என்ன, உமக்கு தேவை பணம் தானே, எடுத்துன்னு வந்திருக்கோம்னா. இப்படி பார்த்தாராம். பணம் எடுத்துட்டு வந்திருக்கோம்னா பையி பெட்டி ஏதாவது இருக்கணுமோ இல்லையோ, இல்லை சூட்கேஸ் பேக் எதையும் காணுமே, எதில் பணத்தை எடுத்துன்னு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்படி ஓ பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறியா லக்ஷ்மணா அப்படின்னார். இந்தாங்கோண்ணா அப்படின்னு கொடுத்தார். ஒரு துண்டு இத்தினோண்டு, அந்த புடவை அந்த வஸ்திரத்துலேருந்து அந்த துண்டு துணோண்டு இருக்கு. எவ்வாறு இப்போ கடன் அடைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அதை அப்படி ஒரு தரம் பண்ணினாராம். அப்படி ஒரு தரம் அப்படி ஆகினார். அது கனம் மழை பொழியறதான் அங்கே, சரசர சரசர சரசரன்னு பொழியறது. இவருக்கு ஒன்றும் புரியல. நீங்க யாரு, என்னத்துக்கு ராமதாசர் கடனை நீங்க அடைக்கணும்னு கேட்டார். நியாயமான கேள்விதானே. ராமதாசருக்கு நீங்க என்ன ஒரு மன்னன் இஷ்டத்துக்கு காசு வாங்கிட முடியுமா? அவன் தர்மத்தை பாருங்க. ஆரோ ஒருத்தன் வந்து கொடுத்தானா வாங்கி வச்சுப்போம். இல்ல, நீங்க யாரு, என்ன பணம் இதுன்னு எனக்கு தெரியணும், நல்ல விதத்துல வந்த பணமானு தெரியணும், எதற்கு நீங்க ராமதாசருக்காக வந்து எனக்கு கடனை தீர்க்கிறேன்னு தெரியணும். அவர் சொல்றார், நாங்கெல்லாம் ராமதாசருக்கு கடன் பட்டவான்னாரா பகவான். ராமதாசருக்கு கடன் பட்டவர்கள் நாங்கள்னா. என்னது, ராமதாசர் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்காரா? எப்படி, எனக்கு புரியல. இப்ப இல்ல, பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து அவளுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறவான்.
பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து அவளுக்கு கடமைப்பட்டிருக்கிறவா, அதனால வட்டியும் முதலமா வச்சிருக்க, எண்ணி பாருன்னார். எண்ணி பாருன்னார். இல்ல சரியா எண்ணி பாரு, ராமனோல்யோ பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலயும் எண்ணி பாருன்னார். உட்காந்து என்றார் தாமேஷா, எல்லா பணத்தையும் எண்ணினார். சரியா இருக்கு வட்டியும் முதலுமா? சரி. கடனை அடைச்சாச்சோ இல்லையோ? அடைச்சாச்சு. எனக்கு டாக்குமெண்ட் கொடுன்னார் அவர். கடன் அடைச்சாச்சுங்கிறதுக்கான அக்ரெடிஷன் எனக்கு கொடு, பில்லு கொடுங்கிறார். நான் என்ன பண்ணுவேன், நீங்க தூங்குற வேலைக்கு வந்திருக்கேள், தூங்குற வேலைக்கு வந்திருக்கேள், எல்லா சீல் எல்லா சமாச்சாரமும் இங்கெல்லாம் அங்கெங்கேயோ இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், சீல் வச்சிருக்கேளான்னு கேட்டார். அது எப்போதும் கையோடு இருக்கும் அவளுக்கு, சீல் இருக்கு. பார்த்தார் அந்த பக்கத்துல காளாஞ்சின்னு அந்த காலத்துல சொல்லுவா. இந்த காளாஞ்சிங்கிறது என்னன்னா தாம்பூலம் போட்டுட்டு இந்த உமிழ துப்புவா, அதுக்கு பேர் காளாஞ்சின்னு பேரு. இந்த காளாஞ்சிய பார்த்தார், அதுல உமிழ் இருந்தது, செக்க செவேர்னு இருந்தது. ராமதாசரின் கடன் தீர்க்கப்பட்டது, ராமோஜி லக்ஷ்மணோஜியால் தீர்க்கப்பட்டது அப்படின்னு எழுதி அந்த காளாஞ்சியில இருக்கிற உமிழ்ல முக்கி சீலை போட்டு கொடுந்தாலும். நம்மெல்லாம் ராமதாசரனுடைய உயர்வை நினைக்கிறோமே, டானேஷாவுக்கு என்ன பாக்கியம் பார்த்தாளா? இன்னும் ராமதாசரை கூட போய் பார்க்கல, டானேஷாக்கு தான் முதல் தரிசனம். டானேஷா உமிழ் அவர் துப்பின அந்த சீலை இவர் கையால வாங்கிட்டு போறார். வாங்கிட்டு மறைஞ்சுட்டாராம். டானேஷாக்கு வேலை வளர்த்து போச்சு, என்னாச்சுன்னு தெரியல, யாரும் தரல. விறுவிறுன்னு ராமதாசர்கிட்ட ஓடினார். ராமதாசரே மீரு தன்யுடுன்னார். மீரு தன்யுடு, என்னப்பா சொல்றேன், இந்த வேலைக்கு எங்க வந்தேன்னார். இல்ல உங்க கடனை பகவானே வந்து அடைச்சுட்டார், ராமலக்ஷ்மணானே வந்து அடைச்சுட்டா உங்க கடனை அப்படின்னார். அவர் சொல்றார், ஹா நேனு தன்யுடு காது மீரே தன்யுடுன்னார். நான் தன்யன் கிடையாது, நீர்தாயா தன்யன். உங்க கண் முன்னாடி வந்து நின்னு பேசி தொட்டு கையில இருந்து வாங்கிட்டு போயிருக்காரே ஐயா, என்னை விட நீதாயா தன்யன். அவருக்கு ஏன் கிடைச்சதுன்னா, பூர்வத்துல 1008 குடம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றாராம். 1007 குடம் பண்ணிட்டார். அங்க எழுதி வச்சிருந்த 1008 குடம் அபிஷேகம் பண்றவாளுக்கு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாவான்னு. இவர் 1007 குடம் பண்ணிட்டார். இந்த 1008வது குடம் பண்ணும் பொழுது மனசுல ஒரு சந்தேகம் வந்தது, என்ன ஒரு கை கூட தெரியலையே, ஒரு விரல் கூட தெரியலையேன்னு. இன்னும் ஒரு குடம் தானே பாக்கி இருக்கு, பிரத்யட்சமாகணும்னா ஏதாவது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னார். எப்ப மனசுல சந்தேகம் வருதோ கை வழிக்கிறது, குடம் பரமேஸ்வரன் தலையில போய் விழுந்ததாம். ருத்ராம்சமா பிரத்யட்சமானார், அபிஷேகம் ஆயிடுத்து. அதனால அவர் என்ன சொல்றார், முசல்மானாக நீ பிறப்ப, ஆனா 1008 பண்ணதுக்கு ராமபிரானுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்றார். அதனால முதல்ல தானேஷாவுக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது. அப்படி தானேஷாவை பார்த்து மீரு தன்யுடுன்னார். ராமதாசருக்கு மனசுல ஒரு வேதனை இருக்கு, இன்னும் ராமன் நமக்கு தரிசனம் கொடுக்கலையேன்னு. அப்படி பேசிட்டு இருக்கிற வேளையில ராமலக்ஷ்மணா வந்துட்டா, புஷ்பக விமானத்தோடு வந்தார்கள். பத்ராச்சலம் சுவாமிகள்கிட்ட சொல்றார், அவரே சொல்லிடுறார், இப்ப நான் சொன்ன கதையை ராமனே சொல்றார், கவலைப்படாதே, தானேஷாவுக்கு முதல்ல தரிசனம் கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய பக்தி எப்பேற்பட்டது, 12 வருஷம் காராகிரகத்துல இருந்தாலும் ராமனை விடமாட்டேன் என்று விடாபிடியா கெட்டியா பிடிச்சுண்டு பக்தி பண்ணினா அவளுக்கு புஷ்பக விமான மோட்சலோகம் உறுதி, இனி பிறப்பு கிடையாது என்பது லோகத்துல உள்ள எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி, ராமதாசருடைய புகழானது லோகம் முழுக்க இனிமே பிரசித்தியா அத்தனை பேரும் பத்ராச்சலம் ராமதாசர்னு உனக்கு புகழாரம் சூட்ட போகின்றார்கள் என்று அவருக்கு அனுகிரகம் பண்ணினாராம். அப்படிப்பட்ட பத்ராச்சலம் ராமதாச சுவாமியினுடைய ஒரு சரித்திரமானதை இப்படிப்பட்ட பெரியவாளுடைய ஒரு சந்நிதியில சொல்றதுக்கான ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தமைக்கு கணேச சர்மா மாமாலேருந்து எல்லா பெரியவாளுக்கும் என்னுடைய நமஸ்காரம். மகாபெரியவா சரித்திரம், ஷிரடி பாபா சரித்திரம்னு இன்னும் நிறைய சரித்திரங்கள் நான் எங்க பாடம் பண்ணிப்பேன்ட்டு எங்க பாட்டிகிட்ட கேட்ட பொழுது எங்க பாட்டியே கணேச சர்மா மாமாவை தான் சொல்லுவான். நீ மாமாட்ட பண்ணிக்கோ, ஆத்தென்டிக்கா இருக்கும், அவர்கிட்ட நீ எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி, அந்த அளவுக்கு எங்க பாட்டிக்கு அவர்கிட்ட அவ்வளவு ஒரு வாஞ்சை வாத்சல்யம் உண்டு. அதனால கணேச சர்மா மாமாக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, என்னோடு பக்கவாத்தியத்தில் அந்த வயலின் ஸ்ரீ காரைக்கால் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மிருதங்கத்தில் ஸ்ரீ ஏவி மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, இந்த அளவுக்காவது இந்த சரித்திரத்தை பண்ண வச்ச என்னுடைய பாட்டி தஞ்சாவூர் ஸ்ரீமதி ஜி.ஆர். கமலாமூர்த்தி அவளுக்கு என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, வந்திருந்து கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், எங்கள் எஃபர்ட் எல்லாம் உங்களை ரீச் ஆகுதுன்னா அதுக்கு ஆடியோவில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய காரணம், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பிரகலாத நாரதாதி பக்தூடு பொகடு சொல்வே
रूपमुलगु नित्य जय मङ्गलं पवमान सुतुडु पदु पादारविन्दमुलगु नीलाम रूपमुलगु नित्य जय मङ्गलं राजीव नयन त्यागराजानि विनुतमैन नीलाम रूपमुलगु नित्य जय मङ्गलं मङ्गलं कुशलेन्द्राय महनीय गुणाधये चक्रवर्ति तनुजाय सार्वभौमाय मङ्गलो बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं रोगदाजाड्यं वापडत्वं च हनुम स्मरणा भवेत् आंजनेय स्वामी की जय பெரியவா சரணம். மயிலை ஸ்ரீ மகாபெரிவாளோட ஆலயத்தில் ஜெயந்தி உற்சவத்தில் இன்னைக்கு 5ஆம் நாளாக சுசித்ரா பாலசுப்ரமணியரோட ஹரிகதையை கேட்டேன். எப்படி இருந்ததுன்னு நீங்களாம் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இவ பாட்டி இதே ராமதாஸ் சரித்திரம் சொல்லியும் கேட்டிருக்கேன், இப்போ பேத்தி சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். சுசித்ராட்ட இன்னைக்கு சொல்கிறதே என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், பாட்டியோட மாஸ்டர் பீஸ் பத்ராஜல ராமதாஸ் சரித்திரம் சொல்லணும் அப்படின்னு அடிச்சிருவோம். அதுவும் அந்த குழந்தை கஞ்சி தொட்டியில் விழுந்துடுத்து அப்படின்னு சொல்கிறதே, அவள்லாம் கதை சொல்லி அழாத போனவளே கிடையாது. அப்படி அடிச்சிடுவா. இன்னும் நிஜமாகவே நம்ம கண்ணை எதிர்க்க அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாப்பில் பிக்சரைஸ் பண்ணி அப்படி சொல்லுவாள். அப்படி ஒரு ஹரிகதா அவாணி அப்படின்னா அவள் பாட்டி இனிமேல் ஒரு காலத்தில் ஊரையே கலக்கின்றா, இப்போ பேத்தி கலக்கின்னு இருக்கா. அதுதான் அங்கே அந்த பாரம்பரியம் வர்றது. இப்படின்னா இருக்கணும் அந்த பரம்பரை. அப்படின்னா தாத்தா பாட்டிகிட்ட அப்பா அம்மாட்ட என்ன நல்லது இருக்கோ அதுன்னா வரணும். அவர் மாதிரியே கோச்சிக்கிறார், உங்கள் அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. பாட்டி மாதிரி கதை சொல்கிற, பாட்டி மாதிரி நாம சொல்கிற, தாத்தா மாதிரி இருக்கு அப்படின்னா பூஜை பண்ணுற அப்படின்னா வரணும் ட்ரெடிஷன். அது அந்த குடும்பத்துக்கு. அதே மாதிரி பாட்டியோட குணத்தை நேர அனுபவிச்சதுனால சொல்கிறோம். பெரிய வித்வான், ஆனால் எவ்வளவு அடக்கமாக இருந்தால் இன்னொருத்தட்ட போய் சொல்லி அவள்கிட்ட கேட்டுக்கோ இவாள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு அடக்கம் இருக்கணும். நான் சொன்னேன், பெரியவா சரித்திரத்தை ஹரிகதையாக உங்கள் வாயால் பண்ணணும் அப்படின்னு ஆனை மட்டும் நான் ட்ரை பண்ணேன். அப்போ சொன்னான், நான் வேணால் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் தான் சொல்லணும் அப்படி. அதுக்காக முதல்ல 1-2 சொல்லித்தனம் பண்ணிவிட்டு மீனாட்சி கல்யாணம் முதல்ல சொல்லித்தரேன் அப்படின்னு மீனாட்சி கல்யாணம் சொல்லி கொடுத்து இன்னும் டேப்பில் அப்படியே வச்சுருக்கேன். அப்படி ஒரு குணம், அப்படி ஒரு குணம். அப்படி மணிக்கணக்காக பேசியிருப்போம், மணிக்கணக்காக பேசியிருப்போம். அதே மாதிரி எந்த குழந்தைகள் யார் பண்ணினாலும் அப்படி நம்மள்கிட்ட புகழ்ந்து போடுவாள். இந்த வருஷா புவனேஸ்வரி அப்படின்னு அந்த குழந்தை இன்றைக்கி பண்ணின்னு இருக்கா பிரமாதமாக. என்னை ஒரு நாளைக்கு கூட்டு மெனக்கிட்டு சொன்னான், நீங்கள் கேட்டிருக்கேளோ அந்த குழந்தை கதை சொல்கிறத, நீங்கள் அவசியம் அந்த குழந்தை சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு. இப்படி இல்லாம் ஒருத்தரை புகழணும் அப்படின்னா என்ன ஒரு மனசு எவ்வளோ விசாலமான மனசாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த குழந்தை அந்த குடும்ப ட்ரெடிஷனை இன்னமும் அவள் பார்த்தின்னு இருக்கா. பெரியவா அனுகிரகம் பண்ணும். அவள் இன்னும் உலகம் முழுக்கலும் அந்த தஞ்சாவூர் ஹரிகதை அப்படிங்கிறது பெரியவா சொல்கிறா. தஞ்சாவூரில் மகாராஷ்டிர டைனாஸ்டி ஆட்சி பண்ணினத்தில் 3 விட்டுட்டு போயிருக்காளாம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்காரால் தஞ்சாவூர் ஜில்லாவில்
மகாராஷ்டிரா டைனாஸ்டிந்து மராட்டிக்கார ஆட்சி பண்ணியிருந்தா அங்கே இருந்தாங்கிறதுக்கு 3 இன்னும் சாம்பிளாக வச்சுட்டு போயிருக்கலாம். அது என்னென்ன? ஹரிக்கதை, டாங்கர் பச்சடி, ரசவாங்கி. இந்த 3 பிடிக்கலன்னு சொன்னான்னா அவனுக்கு ரசனை இல்லாதவன்னு அர்த்தம், ஜடம்னு அர்த்தம். அவள் மராட்டிக்கார இருந்ததுக்கு என்ன அப்படின்னா இந்த 3 இருக்குது, ஹரிகதை இருக்குது, டாங்கர் பச்சடி இருக்குது, ரசவாங்கி. இது 3ஐயும் விட்டு போயிருக்கான்னு தெய்வத்தின் குரலில் பெரியவாளோட. இவரையுமே இதுக்கு மேலே பிஹெச்டி பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹரிகதை ஒரு உயர்ந்த ஒரு கலை. அந்த உயர்ந்த கலை எப்படி பக்தியை நமக்கு இசையோடு சேர்த்து வளர்க்குறா, அதுதான் அங்கே முக்கியம். அங்கே இசையும் வளர்றது, சங்கீதமும் வளர்றது, ஒரு பெரிய கலை வளர்றது, எல்லாத்துக்கும் மேலே பக்தி வளர்றது. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் பக்தியை வளர்க்கலைன்னா அதால் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு உயர்ந்த ஒரு கலை. அதில் இவளுக்கு இவ்வளவு ஒரு பாண்டித்யம் இருக்குது. இப்படி ஒரு அருமையான ஒரு ராமதாஸ் சரித்திரம் கேட்டோம். முந்தா நேற்றுக்கு தாமல் மாமி கிருஷ்ணரோட பிரபாவத்தை சொன்னால் அதில் ஒரு இனம், இன்றைக்கி ராமரோட பிரபாவம் அதில் ஒரு இருக்கும். அவளுக்கு நன்றி தெரிவித்து கைமாறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால பெரியவா பிரசாதத்தை சேர்க்குறோம். பெரியவா தான் அவளுக்கு எல்லாம் பண்ணணும். என்ன பத்ராஜல் ராமதாஸ் கதை சொன்னால் ஏன்னா அவர் சொல்லிட்டார் என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு. அதனால் அவர் சொன்னார், சீதையிட்ட நீ சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு. అద్రిజ వినుతురు భద్రగిరీషుడు నిద్రమేలు కొలువేళ్ళ నెనదరే బోధించి அவர் தூங்க போகிறதே அரை தூக்கத்தில்கிட்ட என்னை பற்றி நல்லா போதனை பண்ணுங்கிறார். அதில் என்ன சொன்னேன்னு, நாரி சிரோமணி ஜனகுனி கூத்துற அப்படின்னு. ஜனகரோட பொண்ணே, இந்த பொன்மநாட்டிகளுக்கெல்லாம் மட்டும் பிறந்தாத்து பேர் அப்பா பேரை சொன்னால் தான் கொஞ்சம் குஷி வரும். ஏன்னா தசரதரோட மாட்டு பொண்ணை என்னை பற்றி சொல்லுன்னு சொல்லக்கூடாதோ, அவ்வளோதான் டேஞ்சர். அதனால் ஜனகரோட பொண்ணே பொம்மநாட்டியிலே சேர்ந்தாலே என்னை பற்றி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கிறப்பில் அந்த பிறந்தாத்து பெருமை ஸ்திரீகளுக்கு தான் தெரிகிறது. அப்படி இருக்கக்கூடிய அவளுக்கு பெரியவா நிறையா எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நாம் அவளுக்கு மரியாதை பண்ணுவோம்.